வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லை சூரியன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நிலத்துக்கும் இல்லை வீட்டுக்கும் பத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் பட்டாவும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பட்டா இருந்தால்தான் ஒரு இடத்தில் நாம் வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பேங்க் மூலியமாகவோ இல்லை வேறு ஃபைனான்ஸ் மூலியமாகவே நம்ம லோன் வாங்க முடியும். ஸோ அந்த பட்டாவை எப்படி நம்ம ஆன்லைனில் இலவசமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாம் முதல்ல கூகுளுக்கு போயிட்டு சர்ச்சில் பட்டா ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணதும் கீழே ரிசல்ட்ஸ் இப்படி தான் வரும். அதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வெப்சைட்டு கீழே தமிழ்நாடு இ சர்வீசஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட, ஊரகம் நத்தம் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பத்திரம் அல்லது பழைய பட்டா ஏதாவது ஒன்றை கையில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள சர்வே நம்பர் அதை நம்ம கொடுத்து தான் இதில் பார்க்க முடியும். அதனால் அதை கையில் வச்சுக்கோங்க. முதல்ல மாவட்டத்தை தேர்வு பண்ணணும். ரெண்டாவது வட்டம், அதாவது தாலுக்கா. மூணாவது கிராமம். இதில் சில ஊரில் பார்த்திங்கன்னா 1, 2 அப்படின்னு இருக்கும். சில ஊரில் விஓ ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஊராக இருந்துச்சு அப்படின்னா 1, 2 அப்படின்னு இருக்கும். உங்களோட விஓ ஆஃபீஸ் 1 இருக்கா இல்லை 2 இதாக பிரித்து வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு, இதில் இந்த பட்டா விவரங்களை நம்ம தேடுறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டா நம்பரை வச்சு தேடணுமா, இல்லை சர்வே நம்பரை வச்சு தேடணுமா, இல்லை நம்ம பெயர் மூலயமா தேடணுமா அப்படிங்கிறது 3 ஆப்ஷன் இருக்குது. உங்களோட பட்டா நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா முதல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தெரியல அப்படின்னா உங்களோட சர்வே நம்பர் அது உங்களோட பத்திரத்தில் இருக்கும். அதை கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஊரகமா நத்தமா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே உங்களுடைய சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதை நீங்கள் கொடுத்ததுமே ரெண்டாவது ஆப்ஷன் உட்பிரிவு எண் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதில் உங்களுடைய உட்பிரிவு சப்டிவிஷன் நம்பர் எதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய மொபைல் எண்ணை கொடுத்து ஓடிபி மூலிமா தான் நம்ம இதை பார்க்க முடியும். அதனால் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த மொபைல் நம்பர்னாலும் நம்ம இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரை கொடுங்க. ஏன்னா ஓடிபி வரும். இப்போ நம்ம ஓடிபி கொடுத்தாச்சு. அதில் ஒரு மெசேஜ் வரும், உங்களோட கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சமர்ப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓகே பண்ணுங்கள்.
அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் காட்டிடும். நம்மளோட பட்டா வந்து இதில் வந்து நமக்கு தெரியும். தனிப்பட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுடைய தனிப்பட்ட பெயர் மட்டும் இருக்கும். கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அதில் வந்து 1லேருந்து 12, 13 அப்படின்ட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரே சர்வே நம்பர் தான் வரும். ஆனால் கூட்டுப்பட்டாவாக இருக்கும். ஆனால் இதையும் நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி.